இனிய தமிழ் அமிர்தம். கொத்தவரைக்காயின் கொத்து கொத்தான மருத்துவ பயன்கள். கண்டால் விடாதீங்க. கொத்தவரங்காய் எனும் மருத்துவ பொக்கிஷம். உணவுடன் கிடைக்கும் அற்புதங்கள். வணக்கம். உங்க சாப்பாட்டு தட்டுல கொத்தவரங்காய் கறியை பார்த்த உடனே முகம் சுளிப்பவரா நீங்க? ஆனா இந்த கொத்தவரங்காய் எத்தனை அற்புதமான மருத்துவ குணங்களை உடையது என்று உங்களுக்கு தெரியுமா? அதை முழுவதும் தெரிந்தால் கொத்தவரங்காயை எங்க கண்டாலும் விடமாட்டீர்கள். இது பற்றி முழுவதும் அறிய வீடியோ முழுவதையும் பாருங்க. வாங்க உள்ள போகலாம். கொத்தவரங்காய் அல்லது கிளஸ்டர் பீன்ஸ் என்று அழைக்கப்படும் இது நார்ச்சத்து மற்றும் புரதங்களின் ஒரு வளமான சேர்க்கையாகும். கூடவே மற்ற ஊட்டச்சத்துக்களுடன் நிரம்பியுள்ளன. சையாமோப்சிஸ் டெட்ராகோனோலோபா என அறிவியல் ரீதியாக அறியப்படும் கொத்தவரங்காய் என்பது ஃபேபேசி குடும்பத்தை சேர்ந்த தாவரங்கள். இவைகள் பொதுவாக இந்தியில் வார் என்று அழைக்கப்படுகிறது. அதில் இருந்து தயாரிக்கப்படும் கார்கம் உலகின் தலை சிறந்த ஓட்டும் பொருளில் முக்கியமானது. அதை பற்றி தனியே பார்ப்போம். கொத்தவரங்காய் செடி வகையை சார்ந்த தாவரம். இது 3 முதல் 4 அடி உயரம் வரை எங்கும் வளரக்கூடியது. இதை பெரும்பாலும் கொத்தவரங்காய் என அழைத்தாலும் சில இடங்களில் சிலர் இதை சீனி அவரைக்காய் என்றும் அழைப்பார்கள். கொத்தவரங்காயில் எண்ணற்ற பயன்கள் உள்ளன. இதை பல்வேறு வகைகளில் உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒன்றாகும். கொத்தவரங்காய் ஆன்டியாபெடிக், ஆன்டிமைக்ரோபியல் மற்றும் சைட்டோடாக்சிக் திறன் கொண்ட பைட்டோ கெமிக்கல்களின் மிகவும் சக்தி வாய்ந்த தாவரமாகும். கொத்தவரங்காயில் எத்தில் அசிடேட் மற்றும் மெத்தனால் சாறுகள் முறையே அதிக மொத்த பீனாலிக் உள்ளடக்கம் கொண்டது மற்றும் மொத்த பிளாவனாய்டு உள்ளடக்கத்துடன் கூடிய அதிக ஆக்சிஜனேற்ற திறனை கொண்டுள்ளன. கொத்தவரங்காய் பியூட்டனால் மற்றும் குளோரோஃபார்ம் சாறுகள் மனித நுரையீரல் புற்றுநோய் செல்களுக்கு எதிராக குறிப்பிடத்தக்க புற்றுநோய் எதிர்ப்பு செயல்பாட்டை வெளிப்படுத்துகின்றன. கொத்தவரங்காயில் எத்தில் அசிடேட் சாறுகள் அனைத்து சோதனை செய்யப்பட்ட பூஞ்சை விகாரங்களுக்கு எதிராக சிறந்த பூஞ்சை எதிர்ப்பு ஆற்றலை காட்டுகின்றன. கொத்தவரங்காயில் கச்சா புரதம், கச்சா நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட்டுகள், எண்ணெய் மற்றும் பல்வேறு உயிரியல் கலவைகள் போன்ற ஊட்டச்சத்து கூறுகள் நிறைந்துள்ளன. அவை உணவில் மதிப்புமிக்க கூடுதலாக அமைகின்றன. இதற்கான ஆதாரம் PMC. கொத்து பீன்ஸின் ஊட்டச்சத்து மதிப்பு. கொத்தவரங்காய் நார்ச்சத்து, புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளின் நல்ல மூலமாகும். இந்த மேக்ரோநியூட்ரியன்களுக்கு கூடுதலாக கொத்தவரங்காய் கால்சியம் மற்றும் இரும்பு போன்ற அத்தியாவசிய தாதுக்களை வழங்குகிறது. இதன் ஊட்டச்சத்து கூறு மதிப்பு. கார்போஹைட்ரேட் 5.31 கிராம், புரதங்கள் 3 கிராம், லிப்பிடுகள் 0.31 கிராம், ஃபைபர் 3.7 கிராம், சர்க்கரை 2 கிராம், கால்சியம் 156 மிகி, இரும்பு 3.96 மிகி, வைட்டமின் சி 2.3 மிகி, வைட்டமின் இ 200 IU, ஆற்றல் 35 கிலோகலோரி. அட்டவணை 1. 100 கிராம் கொத்தவரங்காயின் ஊட்டச்சத்து மதிப்பு. இதுவரை அறிவியல் ஆய்வில் கிடைத்த அறிக்கையில் கொடுக்கப்பட்ட விவரங்களை ஓரளவு பார்த்தோம். இனி கொத்தவரங்காயின் பண்புகள். கொத்து பீன்ஸின் பல்வேறு முக்கியமான பயனுள்ள பண்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இது அல்சர் எதிர்ப்பு பண்பு கொண்டது. இது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவும். இது ஆன்டிகோகுலண்ட், இரத்த உறைவுகளை தடுக்கும் பண்புகளை கொண்டது. இது ஆன்டிகோலினர்ஜிக் பண்புகளை காட்டலாம். இது காயம், ஆறாத ரணங்களை குணப்படுத்த உதவும். இது அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டது. இது ஆன்டிமைக்ரோபியல் பண்புகளை கொண்டது. இது இரத்தத்தில் உள்ள கொழுப்பை நிர்வகிக்க உதவும். எங்கும் சாதாரணமாக கிடைக்கும் இந்த கொத்தவரங்காயில் இத்தனை மருத்துவமா என்று வியப்பாக இருக்கிறதா? இன்னமும் இருக்குங்க. கொத்தவரங்காய் உணவு நார்ச்சத்து நிறைந்த ஆதாரமாகும். உணவுவில் நார்ச்சத்து செரிமான ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். எனவே கொத்து பீன்ஸ் உட்கொள்வது குடல் இயக்கத்தை அதிகரிக்கவும், மலச்சிக்கலில் இருந்து நிவாரணம் அளிக்கவும்,
உடலில் இருந்து நச்சுகளை அகற்றவும் உதவியாக இருக்கும். ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்காக கொத்தவரங்காயின் சாத்தியமான பயன்பாடுகள். பல்வேறு மருத்துவ நிலைமைகளுக்கு கொத்தவரங்காயின் முக்கியமான பயன்பாடுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எனவே அடுத்த முறை உங்கள் தட்டில் கொத்தவரங்காயை பார்க்கும்போது அதை வெறுக்காமல் விரும்பி அதிகம் சாப்பிடுவீங்க. நுண்ணுயிர் தொற்றுகள். கொத்தவரங்காய் சாறு சால்மோனெல்லா டைபிமுரியம் மற்றும் எஸ்கெரிச்சியா கோலி போன்ற பல நோய்க்கிருமி பாக்டீரியாக்களுக்கு எதிராக ஆன்டிமைக்ரோபியல் செயல்பாட்டை காட்டியுள்ளது. இது நுண்ணுயிர் தொற்றுகளில் கொத்து பீன்ஸின் சாத்தியமான பயன்பாட்டை குறிக்கிறது. ஆசுமா. ஆசுமாவில் கொத்தவரங்காய் திறன் விலங்கு ஆய்வுகளில் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கொத்தவரங்காய் சோதனை கினிப்பன்றிகளில் ஆஸ்துமாவின் குறிப்பான்களின் அளவை குறைத்திருக்கிறது. ஆண்டல்மெண்டிக் செயல்பாடு. கொத்தவரங்காய் சாறு இரைப்பை குழாயில் இருக்கும் புழுக்களை கொல்ல உதவும். குறிப்பாக பழங்கள் மற்றும் இலைகளின் சாறு கணிசமான ஆண்டமிக் செயல்பாட்டை கொண்டது. எனவே கொத்தவரங்காய் பழங்கள் மற்றும் இலைகள் அவற்றின் ஆண்டல்மெண்டிக் திறனுக்காக அதிக ஆராய்ச்சி ஆதாரங்களுடன் பயன்படுத்தப்படலாம். ஆன்டிகோலினர்ஜிக் செயல்பாடு. அசிடைல்கொலின் செயல்பாட்டை குறைத்தல். கிளஸ்டர்பீன் சாறு அசிடைல்கொலின் எனப்படும் ஹார்மோனால் தூண்டப்படும் தசை சுருக்கங்களை குறைக்கலாம். இது அசிடைல்கொலின் செயல்பாட்டை குறைப்பதில் கொத்து பீன்ஸின் திறனை குறிக்கிறது. கொத்தவரங்காய் ஒரு வலி நிவாரணியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. உடலில் உள்ள நரம்புகளை வலுப்படுத்தும் சக்தி கொத்தவரங்காய்க்கு உண்டு. சரியாக ஜீரணமாகாவிட்டால் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படலாம். அதற்கு கொத்தவரங்காய் சமைத்து சாப்பிட்டால் அதில் உள்ள நார்ச்சத்து செரிமான பிரச்சனைகளை சரிசெய்து மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்கும். நிறைவாக கொஞ்சம் கொசுறு பயன்கள். கொத்தவரங்காய் அதிகளவு புரதச்சத்துகள், கார்போஹைட்ரேட்டுகள், தாதுக்கள் மற்றும் கரையக்கூடிய நார்ச்சத்துக்களை கொண்டிருப்பதால் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகின்றது. கொத்தவரங்காயை உணவில் அதிகம் சேர்த்து வந்தால் அது நமது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நோய்களில் இருந்து நம்மை பாதுகாக்கும். கர்ப்பிணி பெண்கள் கொத்தவரங்காய் அதிகம் உணவில் சேர்த்து உண்பதால் கருவில் வளரும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு பேருதவி புரிகிறது. கொத்தவரங்காயில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட் வேதிப்பொருட்கள் சேதமடைந்த திசுக்களை சருமத்திலிருந்து நீக்குகின்றன. அதோடு முகத்தில் தோன்றுகின்ற கரும்புள்ளிகள், பருக்கள் போன்றவை ஏற்படாமல் தடுக்கப்படுகின்றன. கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை பிறப்பின் போது ஏற்படும் எத்தகைய உடல் நல குறைபாடுகளையும் போக்கும் திறன் இந்த கொத்தவரங்காய் கொண்டுள்ளது. ஆனால் சித்த மருத்துவத்தில் இது உணவு பத்தியம் இருப்போருக்கு ஆகாது. சாப்பிட்ட மருந்தை முறிக்கும். வயிற்றில் வாயுவை உபரி செய்து பித்தவாயு, மார்புவலி, கபம், வாதக்கடுப்பு இவையை உண்டாக்கும். நாட்டு மருந்து சாப்பிடுகிறவர்கள் இந்த காயை உண்ணவே கூடாது என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவுகள் பழமையானவை மட்டுமல்ல, மிகவும் ஆரோக்கியமானவை. நம் முன்னோரின் ஒரு கொள்கை உண்டு: உணவே மருந்து, மருந்தே உணவு. இந்த உணவுகளில் ஆரோக்கியமான மூலிகைகள், நறுமணப் பொருட்கள், முளைகள், காய்கறிகள் கொண்டவை. இன்னமும் நிறைய கொத்தவரங்காயில் சொல்ல இருக்கிறது. இத்தனை நல்ல பயனுடைய ஒரு நம் நாட்டு காய்கறியான இந்த கொத்தவரங்காய் கொத்த கொத்தாக காய்ப்பதால் கொத்து அவரைக்காய், கொத்தவரங்காய் என்று பெயர் பெற்றுள்ளது. இத்தனை பலன்கள் இந்த கொத்தவரங்காய் இருக்கா என்று நீங்க வியப்படைவது புரிகிறது. இதில் உள்ளவை அனைத்தும் நவீன மருத்துவ அறிக்கைகளை ஆதாரமாக கொண்டது. இப்போது உங்களுக்கு கொத்தவரங்காய் அதிகம் பிடித்திருக்கும். கொத்தவரைக்காய் பிடித்தது போல் எங்களது சேனலும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம். உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க. கொத்தவரையை நாம் மீண்டும் நினைவு கொள்ளும் போது இது நமது கடந்த காலத்துக்கான பயணம் மட்டுமல்ல, இந்த மதிப்புமிக்க பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான அர்ப்பணிப்பு. கருத்துதுறைகளில் உங்கள் எண்ணங்கள், அனுபவங்கள் மற்றும் நுண்ணறிவுகளை பகிர்வதன் மூலம் மறுமலர்ச்சியில் நீங்களும் சேரவும். கொத்தவரை போல் மற்றைய இயற்கை பொருள்களின் அற்புதங்களை கொண்டாட அர்ப்பணிப்புள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவோம். தவறவிடாதீர்கள். குழு சேர்ந்து தொடர்ந்து இணைந்திருங்கள். மூலிகை ஞானம், கலாச்சார பொக்கிஷங்கள் மற்றும் பழங்கால வைத்தியம் பற்றிய மேலும் புதிய நுண்ணறிவுகளுக்கு இப்போது குழு சேர்ந்து
பெல் ஐகானை அழுத்தி எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. நாம் ஒன்றாக தமிழர்களின் இயற்கை மூலிகைகளின் மரபை போற்றுவோம். மேலும் தலைமுறையாக நம்மிடம் அது செழித்து வளர்வதை உறுதி செய்வோம். இந்த மூலிகை ஆய்வின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு நன்றி. உங்கள் ஆதரவு இந்த பயணத்தை பயனுள்ளதாக்குகிறது. அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும். மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.